சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் 5 கிலோகிராம் ஹெரோயினுடன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருளின் பெறுமதி சுமார் 500 லட்சம் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளூடாக பாரிய அளவில் போதைப் பொருளை கடத்தும் கும்பல் ஒன்றின் முக்கிய சந்தேக நபரான பாகிஸ்தானைச் சேர்ந்த ராய்டரி கான் என்பவரே விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வந்த சந்தேக நபர் 2 பயண பொதிகளின் அடியில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் 1.5 கிலோகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மாலைத்தீவு பிரஜைகள் இருவருக்கும் இந்த பாகிஸ்தான் பிரஜையே ஹெரோயினை வழங்கியமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அன்று முதல் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொண்ட விசாரணைகளின் பலனாக சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் நேற்று முன்தினமும் கொழும்பு ஹெவ்லாக் வீதி, வெலம்பிட்டி மற்றும் கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகளில் போதைப்பொருள் வைத்திருப்போரை சுற்றி வளைத்தது. இதன்போது 2 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கடந்த 3 தினங்களில் மாத்திரம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் 7 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் களியாற்று விடுதிகளை அண்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற ஹெரோயின் வர்த்தகத்துடன் தொடர்புடைய 3 பிரதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 49 போதைப்பொருள் மாத்திரைகளும் 200 போதைப்பொருள் அடங்கிய முத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நாட்டின் பிரதான ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் முகாமியாளரும் கொழும்பு நகரின் இரவு நேர களியாட்டு விடுதிகளை அண்மித்த பகுதிகளில் கடமையாற்றிய தோல்வியடைந்த அரசியல்வாதியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவரும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.